விவசாயிகளுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கு ஒரு புதிய தொழில்நுட்ப முறையான ஒட்டு கத்தரி தயாரிப்பு, அதனுடைய நன்மைகள், அதனுடைய அனுகூலங்கள், அதையே நாங்கள் பயிரிடுறோம்ன்றதை பற்றி ஒரு ஒழுங்குல பார்ப்போம். முதலாவது ஒட்டு கத்தரின்ற என்ன? ஒட்டு கத்தரின்றது என்னென்னா, வேர் தொகுதியாக வேறொரு தாவரம், அதாவது வறட்சி மற்றும் பல்வேறு நோய்களுக்கு எதிர்ப்புத்தன்மை உள்ள வேர் தொகுதியை கொண்ட சுண்டங்கத்தரியின் மீது நாங்கள் மேலே விரும்பிய இன கத்தரியை ஒட்டிக்கொள்கிறோம். இப்படி தயாரிக்கப்பட்ட ஒட்டுதல் மூலம் தயாரிக்கப்பட்ட கத்தரி தான் இந்த ஒட்டு கத்தரின்னு சொல்லுவோம். இந்த ஒட்டு கத்தரின்றது வேற எந்த மரபணு மாற்றமோ எதுவுமே செய்யப்படவில்லை. இது நேரடியாக சாதாரணமான இன கத்தரி துண்டொண்டு மேலே ஒட்டப்பட்டிருக்கு. கீழே சுண்டங்கத்தரி வேர் தொகுதியாக தொழிற்படுது. இதால் எங்களுக்கு கிடைக்கிற காய் மேலே ஒட்டப்படுகின்ற என்ன ஒட்டுமுறையை பயன்படுத்துகிறோமோ அதே இயல்புள்ள கத்தரிக்காயை எங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மற்றது இதனுடைய அனுகூலங்கள், இப்போ ஒட்டுக்கத்தரியினுடைய அனுகூலங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தா, அனுகூலமானது இந்த வேர்த்தொகுதியின் மூலமா தான் முக்கியமா கிடைக்குது. வேர்த்தொகுதியில என்னென்ன பிரச்சனை எங்களுக்கு கத்தரிக்க வர்றேன்னா, கத்தரி நட்டு ஒரு சில நாட்கள்ல, அதாவது காய்க்க தொடங்குற காலத்துல பார்த்தோம்னா கண்டு அப்படியே வாடி இறந்து போயிடுது. இப்படி வாடி இறந்து போறதுக்கு 2 விதமான காரணிகள் இருக்கு. முக்கியமாக ஒன்று பாக்டீரியா வாடல், பாக்டீரியாவால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு வாடல். மற்றது நெமட்டோடால் ஏற்படுகின்ற பிரச்சனை. அப்போ அதுவும் வேர்த்தொகுதியை பாதிக்கும். அப்போ நாங்கள் கத்தரி கண்டை பிடுங்கி அந்த வேற நாங்கள் பார்க்குற நேரம் அதில் சின்ன சின்ன முடிச்சுகளாக இருக்கும், இறுக்கமான முடிச்சுகள் இருந்துன்னு சொன்னால் அது நெமட்டோடுன்னு சொல்லுவோம். இப்போ அந்த நெமட்டோட பிரச்சனைக்கும் எங்களுக்கு உடனடியாக தீர்வு இல்லை. ஆனால் அதுக்குரிய மருந்துகளை நாங்கள் பயன்படுத்தினா முன்னுக்கே நாங்கள் காப்பாற்றி கொள்ளலாம். இப்போ வாடல் வந்துட்டு சொன்னால் அதுக்கு பிறகு அந்த மருந்துகள் அந்த அளவுக்கு வினைத்திறனாக தொழிற்படாது. அதுக்கு முதலே நாங்கள் கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி பாக்டீரியா வாடல்ன்றதுக்கு நாங்கள் அதை தண்டை வெட்டி தண்ணிக்குள்ள வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அந்த வெள்ளை நிற ஊசிங், அதாவது அது ஒரு சளி மாதிரி வெளியேறும். அப்படி வெளியேறிச்சுன்னு சொன்னால் அது பாக்டீரியா வாடல். அப்போ இந்த பாக்டீரியா வாடலுக்கு உலகம் பூராகவே எந்த ஒரு தீர்வும் வந்த பிறகு இல்லை. வருமுன் காக்கிறதுக்குரிய பல்வேறு முறைகள் தான் இருக்கு. இப்போ பாக்டீரியா வாடல் ஏற்படாத இனம் ஒன்று எங்களுக்கு தீர்வா இருக்கு. மற்றது ஒட்டுக்கத்தரி. இப்போ பாக்டீரியா வாடல் ஏற்படாத இனம்ன்றது எங்களுக்கு என்ன வகையான தீர்வு மட்டும் வழங்கும்னு சொன்னால், அந்த கண்டுக்கு பாக்டீரியா வாடல் ஏற்படாமல் அதனுடைய காலம் வரைக்கும் எங்களுக்கு விளைச்சலை தரக்கூடியது. அதாவது F1 லாங் பர்பிள் என்ற இனம் தான் இதுக்குரிய இந்த பாக்டீரியா வாடல் ஏற்படாத இனம். மற்ற எந்த இனமுமே அந்த பாக்டீரியா வாடலுக்கு தாக்குப்பிடிக்கக்கூடிய இனங்களா இல்லை. இது ஒரு ஹைபிரிட் இனம். நீளமான ஊதா நிற காய், கிட்டத்தட்ட பார்த்தா பிளாஸ்டிக் காய் மாதிரி இருக்கும், ஆனால் நல்ல நீளமான காய். இதை பற்றிய ஒரு காணொலி அண்மையில் நாங்கள் பதிவேற்றியிருந்தோம். அது தொடர்பான சில புகைப்படங்களையும் இதோட அனுப்பிச்சி விடுறோம். அடுத்தது பாக்டீரியா வாடல் ஏற்படாதக்கான தீர்வாக நாங்கள் பார்க்கறது ஒன்று ஒட்டுக்கட்டிய கத்தரி. அதாவது ஒட்டுக்கட்டிய கத்தரியானது என்னென்ன விதமான தீர்வாக இருக்குன்னு சொன்னால், ஒன்று நெமட்டோடு தாக்கம் பெரிய அளவுக்கு ஏற்படுறதில்லை. அடுத்தது இந்த பாக்டீரியா வாடல் ஏற்படுறதில்லை. அடுத்தது இதுக்குரிய நீர் தேவை அதிக அளவில் தேவையில்லை. நீர் தேவை வேண்டும் போது இப்போ நாங்கள் கத்தரின்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சாலும் அந்த கத்தரி வாடி போயிடும், அல்லாடி விரைவாக பற்றும். ஆனால் இது ஓரளவு வறட்சியை தாக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கிறதால இந்த கத்தரி எங்களுக்கு நல்ல தீர்வாக இருக்குது. அடுத்தது இது நீண்ட காலமாக நின்று விளைச்சலை தரும். கிட்டத்தட்ட 2 to 3 வருடங்கள் வரைக்கும் எங்களுக்கு தொடர்ச்சியாக விளைச்சலை தரக்கூடியது சரியான பராமரிப்புகளை இருக்கும்போது. அப்போ அது எங்களுக்கு மிகப்பெரிய நன்மை. இதை மீண்டும் மீண்டும் பயிர்றதுக்கான செலவு குறைவு, நீண்ட காலத்துக்கு வச்சிருக்கலாம், கொஞ்சம் கூடின விளைச்சலை எங்களுக்கு தரும். அடுத்தது இதில் சில பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்குது. அதாவது அந்த ஒட்டு கத்தரி என்னும் போது கீழே மேலே காய்க்கிறது காயில கசப்புத்தன்மை இருக்குமா, இல்லாட்டி காய் சின்னனா வருமா, அதாவது அந்த சுண்டங்கத்தரி மாதிரியே சின்னனா காய்க்கிற நிலைமை இருக்குமாண்டு. இப்போ சாதாரணமாக நாங்கள் மாமரத்தில் பார்த்தா மாமரம் கீழே நாங்கள் ஒட்டுறது, மாமரம் எப்பயுமே விதை போட்டு முளைக்கிறீங்க. விதை போட்டு முளைச்சின்னா தெரியும் உங்களுக்கு, புளிப்பா நல்ல நேர மற்றது பெரிய விதை உள்ளதா இருக்கு. அப்படி நாங்கள் ஒரு நாளும் செய்கிறது இல்லை. அதில் எங்களுக்கு தெரிஞ்சும் ஒட்டுக்கண்டு மட்டும்தான் அதில் இருக்கு வெற்றி அளிக்கக்கூடியது. மற்ற எந்த கண்டுமே எங்களுக்கு சரியான விதத்தில் விளைச்சலை தராது. அதே போல இங்கேயும் காட்டு மாவில் ஒட்டின மாமரம் எந்த மேற்பகுதி ஒட்டுறோம், அதாவது ஒட்டு முளை எதுவாக இருக்கோ அந்த காய் தான் எங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் ஒட்டு கத்தரி தயாரிக்கிற நேரமும் கீழே இருக்கிற சுண்டங்கத்தரி இயல்பு பெரிய அளவுக்கு மேலே இருக்காது. அதாவது இருக்காது அந்த இயல்பு. மேலே எந்த இனத்தை ஒட்டுறோமோ அதே இயல்புல கத்தரிக்காய் தான் எங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றி சந்தேகங்கள் தேவையில்லை. மற்றது இதில் மரபணு மாற்றம் செய்ததா அப்படின்ட்டு எந்த ஒரு குழப்பம் இல்லை. இங்கே எந்த மரபணு மாற்றம் நாங்கள் செய்ய முடியுது. ஏன் நாங்கள் சாதாரணமாக செய்கிறது கீழே சுண்டங்கத்தரி, மேலே ஒட்டுக்கத்தரி, அதாவது இந்த விரும்பின இன கத்தரியை நாங்கள் ஒட்டி விடுறோம். அப்போ இங்கே எந்த ஒரு மரபணு மாற்றம் எதுவுமே இங்கே நிகழாது. இது இயற்கைக்கு பெரிய அளவு விரோதமானது இல்லை. ஏன் இயற்கையின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் இயற்கையிலேயே செய்து விடுறோம். அது அவ்வளவுதானே தவிர இதில் வேறு எந்த மாற்றமும் இல்லை. மற்றது இதில் நாங்கள் ஒட்டுக்கத்தரிக்கு மேலதிகமாக
ஒட்டுக்கட்டிய கரிமிளகாய் கண்டு செய்கிறோம், மற்றது தக்காளி. இதுகள் எல்லாமே நாங்கள் ஆய்வு நோக்கத்துக்காக இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான தகவல்களை நாங்கள் மேலதிகமாக பதிவிடுவோம். எந்த கத்தரி இனம், அதாவது ஒட்டுக்கட்டிய கத்தரியில் எந்த கத்தரி இனம் அதிக விளைச்சலை கொடுக்குது, எது நீண்ட காலம் நிற்குதுன்றதை ஒரு நீண்ட கால ஆய்வின் மூலம் நாங்கள் தொடர்ச்சியாக தரவுகளாக, அதாவது ஆய்வு தரவுகளாகவும் அதை விவசாயிகளுக்கு புரியும் விதமாகவும் சாதாரண மக்களுக்கு புரியும் விதமாகவும் அதை ஆவணப்படுத்தி வழங்க இருக்கிறோம். அப்போ அந்த பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்ய இருக்கிறோம். அடுத்தது மேலதிகமாக வெவ்வேறு விதமான ஒட்டுக்கள் வெளிநாடுகளில் பின்பற்றப்படுது. இப்போ வத்தகை, கெக்கரி, வெள்ளரி போன்றவையும் ஒட்டப்படுது. ஏனென்றா பேர் தொகுதியில் அதிக அளவு நோய் ஏற்படுது. அதே நேரம் அந்த ஹைபிரிட் கலப்பினங்கள் நீண்ட காலத்துக்கு நின்று விளைச்சலை கொடுக்காது, குறுகிய காலத்திலேயே அது விளைச்சலை முடிச்சிடும். அப்போ இதுக்காகவும் பல்வேறு ஒட்டு தொடர்பான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுது. அப்போ அதையும் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டங்களில் ஆய்வு செய்தே இருக்கிறோம். மேலும் தகவல்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் எங்களுடைய சமூக வலைத்தளங்களில் எங்களை தொடருங்க. அதே மாதிரி எங்களுக்கு செய்தி அனுப்புவதன் மூலமாக அல்லது கமெண்ட்ஸ் மூலமாகவும் எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் என்ன பதில்ன்றதை நாங்கள் போடுறோம். ஓகே, நன்றி.